தந்தைக்கு எப்பொழுதுதான் பார்வை கிடைக்குமோ, எப்பொழுதுதான் என் நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்வாரோ, என் நாட்டிலே என் தந்தை ஒரு நேரத்திலே எப்படி எல்லாம் அரசாட்சி செய்தால் தெரியுமா? தலை நிமிர்ந்து செங்கோல் பிடித்து வருவோருக்கு வாரி கொடுக்கும் மல்லர் போல ஆட்சி செய்தார். ஆனால் இந்த தினமோ பார்வை இல்லாமலே தவிக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது யாரோ வரும். உருவத்தில் கேட்ட பருவம், பருவத்தில் கேட்ட ஆடை, ஆடை கேட்ட ஆவணங்கள், இது போன்ற ஆடை நான் கண்டதே கிடையாது. என்ன யாரென்று கேட்கிறார்? ஊசத்தை கொள்ளையடிக்கும் உத்தமன், பாவைகளை பண்போடு வரவைத்து கற்பழிக்கும் பாக்கியவன், சரத்தங்களை உரைச்சி பார்த்து விருந்தளிக்கும் வெற்றியாளன், அழிய மலைகளை கசைக்கு நுகரும் தேவன், தில்லுமுலைகளை வேதமாக்கிக் கொள்ளும் திசைமுகன். போதுமா என்னுடைய விளக்கம்? சுருக்கமா சொல்ல திருட்டு பையன் இவ்வளவு நேரம் வெட்டுப்பாடு சொல்லி திருட்டு போயிடா. ஆமாடி, உன் மனதை கொள்ளையடிக்க வந்த திருடன் நான் தான். ஆமா, நீ யாரு? எந்த நாடு? உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ விஜயா. இந்நாட்டு மன்னருடைய மகள் நான். ஆமாம், நீங்கள் யார்? உன்னுடைய பெயர் என்ன? என்னை வழிமுறைக்கு காரணம் என்ன? என்னை பார்த்தோட தெரியவில்லை. அணிநிலமும் பிடிப்பது, கொள்ளையடிப்பது, கல்லில் அகப்பட்ட பெண்களை கற்பழிப்பது, இதுதான் என்னுடைய வேலை. இப்போது உன்னை பார்த்து விட்டேன். கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடு, இருவரும் சந்தோஷமா இருக்கிற திருட்டு பையன் நீ. திருடுவனுக்கு திருடு வேலை விட்டு விட்டு நினைத்தவர காரணம் என்ன? எனது வேலையே பெண்களை கற்பழிப்பதும் கட்டி பிடிப்பதும் என்னுடைய வேலையை. ஒரு பெண்ணை பார்க்கின்றோம் என்றால் தாயாரும் தன் தமக்கையும் நினைக்க வேண்டும். இப்படி தாரமாக நினைப்பது தவறாக தெரியவில்லையா? தெரியவில்லை. எந்த பெண்களை பார்த்தாலும் வா கட்டிப்பிடி முத்தம் கொடு, இதுதான் கேப்பனே. படுபாவி, பெண்ணிலே தவறக்கூடிய பெண்ணிலாயான் திரும்பி பார்க்கத்தான் முடியுமா தவிர தொட்டு பறித்து முன்னால் ருசி பார்க்கவே முடியாது. தொட்டு பார்த்து ருசி பார்க்க முடியாது. அதை கட்டி பறித்து ருசி பார்க்க விடவே மாட்டேன். கப்பலில் செப்பலை ஏற்றலாம், செப்பலில் போய் கப்பலை ஏற்ற முடியுமா? சிற்பம் கெட்டு போக முன்னே சீர்குலைய வந்த தடியனைய கேள். ஊமையின் வாய்வேதம், திருடரின் கைமணி, குரங்கின் கைமலர், இவை யாவும் பயன்படாத உனக்கு தெரியவில்லை. வந்தபடி பார்த்து சென்று விட்டால் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இடத்தை விட்டு போக தென்னந்தோட பக்கத்தை எடுத்து மேலும் கீழு பாக்குற மாதிரி அடிப்பேன். சி போடா. டேய் நீ என்ன போடா சொல்லு, இல்ல வாடா சொல்லு, போட பொறுமோக்கும் சொல்லு, ஏன் போட தெவிடியா பையன் சொல்லு. எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அது மட்டும் முடியாது. ஏன் ஒரு செருப்பு கைச்சடி முரத்தி எத்தடி, ஒரு தடுப்புல எத்தனை தென்னை தடுப்பு போனாலும் எத்தனை தடி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என் சர்வீஸ்ல எத்தனையோ தென்னை தடுப்பு நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு தேவை கட்டி அணைக்கு ஒரு புத்தம். உன் ஜென்மத்துல மானம் ஈனம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? டேய், நான் ஒரு நெருப்பை கட்டி உன்னால நெருங்கவே முடியாது, தெரிந்து கொள். நெருப்பு கட்டியா? சலுகுட்டியா? நெருப்பு கட்டியா? அந்த நெருப்பு கட்டியா நீ தண்ணியா அணைப்பு. நான் ஒரு கருணாகம் சீறி எழுந்தால் கொத்தி விடுவேன், தெரிந்து கொள். அடியாப்பட்ட கருணாகமா கொத்திடுவியா? அந்த கருணாக தலையிற மகடியா எடுப்படா எடுப்பேன். தென்னந்தோட பக்கத்துல பிச்சுக்கு தெரிஞ்சுக்க போன இடத்த விட்டு. ஆமா ஆமாண்டா, என்ன மரியாதை? கூந்தல், கறி வண்டு விழிகள், ஆப்பிள் வந்த கண்ணைகள், முத்து வந்த பற்கள், சங்கு வந்த கழுத்து, கட்டான உடல் வா கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொண்டு வாடி. தர முடியாது, ஒரே ஒரு முத்தம். கண்ணால வைக்கிறிய சபை கட்டை அருகே நீ தாண்டி வந்த
பாடி அழைத்தால் முன்னிச்சுக்கு என்ன அறிய முடியாது. சரி, என் உடலை தக்க அபேர்த்திருந்தாலும் சரி. அதான் படுபாவி, நீ ஒரு தாயின் வயிற்றில் தானே பிறந்தாய். உன்னோடு பிறந்த அக்கா தங்கைகள் பெண் தானே. பெண் என்ற பெருமை என்னவென்றே தெரியாமல் இப்படி நடந்து கொள்கின்றாயே. டேய், மரியாதையா சொல்ற போயிடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நீ காண்பது பகல் கனவு, பலிக்காது போய்விடு. என்ன என்ன சட்டி அழைத்து முத்தம் கொடுத்து விட்டால் உன்னை விட்டு விடுவேன். இல்லன்னு வச்சியா உடம்புல ஒட்டு துணி இருக்காது. தூரம் மாடு நிக்கிற தூரம் மாடு பாய்ங்கோ மழை கூட பேக்க முடியா பாய்ங்க உன்னால பாய்ங்க. ஐயோ 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 பழுதி நாடாத்துக்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட பாவி. ஐயோ டேய் எப்பா தைசா சொல்றேன் அப்பா, நாளைந்து நீ ஊருல வந்து முதல்ல நீ கீழே இறங்காத. ஏண்டா முதல்ல ஊருக்குள்ள நீ கீழே இறங்கினாவ இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஜனங்கள் என்ன பேசுறாங்க? என்னமா ஆட்டுக்காரங்க இவ்வளவு கனகனமா வந்து இறங்குறானுங்க. அவனுக்கு அண்டாவில் ஆகலாமா, இல்ல குண்டாவில் ஆகலாமா, பெரிய ட்ரம்ல ஆகலாமா, இந்த ஜனங்களே பேசுவாங்கடா. அதுல பஸ்ல ஏறினா இவனுக்கு 10 ரூபா வாங்குறான், எனக்கு 10 வாங்குறா. இனிமே நான் கவர்மெண்ட் எழுதி போட பாரு, எடை போட்டு டிக்கெட் வாங்கணும். அவனு கவர்மெண்ட் எழுதி போட பாரு. உன்னை எடை போட்டா 40 டிக்கெட், என்ன எடை போட்டா ஒரே டிக்கெட். நீ ஒல்லியா வர வரணுங்கிறீங்கள, ஆனா ஒரு டிக்கெட் 40 டிக்கெட். காப்பாத்துங்கள் ஐயா. ஒரு கிலோ கவாப்பு 20 சேமா சொன்னா எங்க அம்மா ஒண்ணு நீ தொட்டு பார்க்க முடியாதுடா. என்னடா கண்டிப்பா தொட்டு பார்க்க முடியாது. ஆமாடா, நீ இருக்கு வரை தொட்டு பார்க்க முடியாது. நீ இருக்கு வரை அப்படி தொட்டுதான் பாடுறா. உங்க அது என்ன ஆகுது? ஏமா நீ கவலைப்படாத, காப்பாத்துங்கள். அவன் ஏமாத்தமையா முட்டாள் யாராவா ஆளு போய் எதுக்கிறாம நல்லா மந்தவள் வருகிறாம மந்தால மாதிரி சத்தியமா நீ மந்தவள். அறிவற்ற முட்டாள், அறிவற்றபடி போய் போய் ஒரு பெண்ணிடத்தில் காட்டும் வீரத்தை என்னிடத்தில் காட்டுறான். நீயும் ஒரு பெண் வயிற்றில் தானே பிறந்தாய். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தன் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். பழமே கிடையாது நமக்கு. ஆபத்தில் இருப்பவரை காப்பாற்று. நீ எவ்வளவு வந்தது தவறி என் காலி விழுந்து மதிப்பு கேட்டுவிடு. உனக்கு உயிர் பிச்சை ஓடிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டு பயணி உன் காலில் நான் விழுவதா? சிங்கத்தின் சீற்றத்தை பார்த்திருக்க மாட்டாய், சீரும் சீற்றத்தை காட்டினால் நீ தாங்க மாட்டாய். சீரம் இருந்தால் எடு வாழை. ஐயா, உங்களை பார்க்க பயந்து ஓடிட்டாங்க. ஆமாங்க, மிக்க நன்றிங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டுங்க. சரிங்க, வரும்போது யாராவது துணை காய்த்து என்னோட அந்த காவல்காரன் மண்டபத்தில் ஆபத்தில் இருக்கின்றான். காப்பாற்றியதுக்கு மிக்க நன்றி. ஐயா, நீங்க உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன? எனக்கு நான் சிற்றூர் கிராமத்தை சேர்ந்தவர். என் பெயரோ விஜயங்க. அப்படியா? ஆமாங்க. நான் யார் தெரியுமா? யாருங்க? இந்நாட்டுக்கு இளவரசி. வணக்கம்மா. இந்நாட்டு மன்னருடைய மகள். என்னுடைய பெயரோ விஜயா. ஆபத்தில் இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றி இருக்கின்றீர்கள். மிக்க நன்றிங்க.
காவல்காரனை காப்பாற்றுகளை அறிவட்ட முட்டாள் ஒரு பெண்ணை தன்னன் தனிமையில் விட்டு வருகிறாய் அறிவில்லவனுக்கு அவனால ஏமா அடங்குறான் நான் என்ன பண்ணுவேன் என்ன அப்படியே ஒரே பப்பி கூட நான் என்ன பண்ணுவேன் ராவி மலையானது பெருசு அது துளைக்கு மொழியானது எவ்வளவு பெருசு இருக்குது காப்பாற்றலாம் என்று நினைத்திருந்தால் காப்பாற்றலாம் அவன் உருவத்தை பார்த்து நீ பயந்து விட்டாய் உருவத்தை பார்த்து பயப்படாது ஆள் உருவமா இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள ஒன்று இருக்காது 3-4 சீட்ல ஒரு ஆளே இவர் காப்பாற்றி விட்டார் இவரை அழைத்து சென்று என்னுடைய தந்தையை மறைமுகப்படுத்தி தக்க சன்மானத்தை வாங்கி தர வேண்டும் அப்படி அப்பா நாட்டிலே கருத்த முகமணி நீண்ட நாள் காவலாவை கொண்டிருக்கிறார் இதுவரையில் தெரியாமல் இருந்திருக்கிறது அப்பா என் கற்பியை கிடைக்க துணிந்தான் அந்த நேரத்தில் ஓர் உத்தமர் என்னை காப்பாற்றி விட்டார் சொல்றான் காப்பாற்றிருக்கான் அப்படிப்பட்ட இது வந்திருக்கிறார் அப்பா தகுந்த நேரத்தினுடைய மகள் மனத்தை காப்பாற்றிருக்கேன் நீ யார் எந்த அடவுடைய பெயர் என்ன ஐயா சிற்றூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் ஏழ்மையான குடிசையில் பிறந்தவன் மாணிக்கத்திற்கு மகனாக என் பெயர் விஜயன் என்ற பெயரோடு சீர சிறப்புமா வாழ்ந்து வருகிறேன் அனைத்து பட்டங்களையும் படித்திருக்கின்றேன் பல சட்டங்கள் படித்திருக்கின்றேன் ஆனால் வேலை தருவதாக எத்தனையோ நிருபங்கள் என் முன்முன் நிற்கிறார்கள் ஆனால் அனைவரும் வேலை கொடுப்பதற்கு முன்பாக லஞ்சத்தை கேட்கிறார்கள் அதனால் அந்த வேலையை வேண்டாம் என்று உதாசீனம் செய்துவிட்டு என் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் என்று தேடி திரிகிறேன் இந்த காலத்தில் லஞ்சம் வேலைக்கு ஆகாதுப்பா அதனால் வேண்டிய நேரத்தில் அந்த மண்டபத்தினுடைய மகளிர் கற்பை காப்பாற்றிருக்கேன் ஆமாங்க படித்தோம் தானே ஆமா ஐயா வேலை தேடி படித்தவர் பண்புள்ளவர் பட்டம் பெற்றவர் பல நாடு சென்றிருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை நம் நாட்டை தேடி வந்திருக்கின்றார் நம் நாட்டிலேயே ஏதாவது ஒரு வேலை இருந்தால் இவருக்கு கொடுக்கலாம் எந்த வேலை காலி இல்லை வேலை காலி இல்லை ஆட்கள் தேவையில்லை நாட்டில் வேலை காலி இல்லை வேலை காலி இல்லை ஆட்கள் தேவையில்லை சோட்டால் அடித்த பிள்ளைகளே என்னுடைய மகளோடு துணைக்கு போனோம் அந்த கருத்த 3 இடத்துல காப்பாற்ற விட முடிந்ததா முடியல அப்படி இருக்க தகுந்த நேரத்தில் காப்பாற்றிருக்கான் வேலை இல்ல காலி இல்லைன்றீங்க தளபதி மறுபடித்தான் நாகராஜன் இருக்கின்றான் நம்முடைய அவையிலே மெய்காப்பாளன் எனும் பொறுப்பு காலியாக தான் இருக்கு ஒன்று காலியாக இருக்கின்றது பொறுப்பு விஜயனோட நீ வந்து கொண்டு இந்த விஜயவிழாக்கு மெய்காப்பாடு பொறுப்பு படைக்கிறேன் உனக்கு நிம்மதியாவே இவருக்கு வேலை கொடுத்துதான் மன சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மலர்வன் போயிட்டு வரப்பா அப்படியா மலர்வன் போயிட்டு வரப்பா அங்கே பண்ற போயிடும் குழந்தை கொடி அடிச்ச அறிவிருக்காமல் கொடியை அடிச்சா அப்புறம் விஜயனுக்கு வைக்காமல் பொறுப்பு படுத்தால் சந்தோஷத்தில் நான் மலரோடு சென்று இயற்கையை அப்பா என்று விரும்புகிறேன் பொறுப்பு ஆமா ஐயா கடமையை கவனமாக செய்வார் கடமையை ஒருபோதும் தவற மாட்டேன் எப்பொழுதுமே தவறக்கூடாது எப்போதும் தவற மாட்டேன் இவர்கள் இருவரிடத்தில் சற்று ஜாக்கிரதையாக அப்படியா அப்படியா கப்பல்காரனே உங்கள்
உங்கள் இருவருக்கும் உரைக்கின்றேன். ஆ. நீங்கள் இருவரும் ஆ. இனிமேல் எங்கே சென்றாலும் ஆ. யாருக்கு எதை கொடுப்பதாயினும் ஆ. என்னை கேளாமல் ஆ. எதையும் என் பொறுப்பிலிருந்து கொடுக்கவே கூடாது. புரிகிறதா? சரிங்க, சரிங்க. நாளை ஆ. இதுவரை நீங்கள் பார்த்த அனைத்து கணக்கும் ஆ. காலையில் டேபிள் வரணும். ஜாக்கிரதை. கணக்கு பார்த்தா டேபிள் உன் டேபிள் வரணுமா? ஆமா. அடே டே டே மெத்தனா குழந்தைவன் அடே டே எங்கிருந்தா வந்தான். நீ நாட்டு மன்னர் பதவி குதிரை போனாரு இவன் நம்மள மாட்டிக்கிறான் அவன். சரி சரி அதுதான் பெரிய சொல்லி எனக்கு பயமோ அற்பைக்கு வாய் வந்தா ஆத்திராதுல கூட பிடிக்குமா அது போல கதை இப்பயும் கதை போச்சுப்பா. இனிமே வந்தா போனா அதெல்லாம் விட்டுணும். அவர் வந்தாரு போனார் என்ற மரியாதை இருக்கணும். வேற ஒண்ணா ஏய் நீ நாட்டின் மெய்காப்பாளன்டா, காவல்காரன் தானே நீ. சரி சார். வெரி குட். இனிமே அதையே மெயின்டைன் பண்ணு. அது மட்டும் கிடையாது. இனிமே இங்க இருந்த எல்லா கணக்கையும் என் டேபிள்ல வந்தேன்னு சொன்னேன். இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன கேளாம போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். எங்க போனாலும் ஆமாண்டா. இதுக்கு போனா கூட ஒண்ணு கேட்டு ஏய் நீ எதுக்கு போனாலும் சரி என்ன கேட்டுதான் போறோம். ஜாக்கிரதை. கணக்கு காலையில வந்தா ஜாக்கிரதை. ரெண்டு பேரும் போட்டா போடா நீ என்னைய வச்சுக்கிறா நீ அம்பாய் பச்சு என்னைய வச்சுக்கிறா. பார்த்தாயா எங்க இருந்த ஓடி வந்தவன் ஒரு பிச்சைக்கார அனாத நாயே. இவனுக்கு மேய்க்கப் பட்டமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பட்டத்தை நான் தட்டி பறிக்கிற பண்றான். அது மட்டும் கிடையாது. இந்நாட்டு இளவரசி விஜய் இருக்கிட்டாலே கை ஜாரை கடிதா யாருக்கு எனக்கு தனியா நினைத்தேன். எங்கிருந்த நேற்று வந்தவன் விஜயனுக்கு கை ஜாரை கடிட்டு போறான். இவன் இருக்கும் வரை இவன் போடுதெல்லாம் தான் நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பாடா. இவன் மொண்டாட்டி தாலி ஆட்டாதான் நம்ம பொண்டாட்டி கைத்துல தாலி இவனை விடக்கூடாது. இவன் எங்க போறான், என்ன செய்யறான், என்ன பண்றான், இவனை பார்த்தா அவனை காலி பண்ண முடியல. காப்பாற்றியவருக்கு மெய்காப்பாளர் பதவி கொடுத்து விட்டார்கள். அவரோடு தனிமையிலே பேச வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். இதுவரை வரவே இல்லையே. வருவது யாரோ தெரிகின்றது. யார் என்றுதான் பார்ப்போம். வணக்கம் எதிர்பார்த்தேன். என்னையா எதற்காக? என் கற்பனை உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஆமாங்க. என் பொருட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்கள் பொருட்டா? இதுவரை எந்த வேலையை எனக்கு பொறுப்பான வேலையை வாங்கி கொடுத்திருக்கீங்க. இதை தவிர்த்து வேற என்னங்க தர போறீங்க? தர வேண்டும் இல்லையா? ஆமாவா? என்னை காப்பாற்றி உங்களுக்கு என்ன பரிதாக தருகின்றேன். உங்களையவா? ஆமாங்க. ஏங்க இதை வேட்க நான் கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஆமாங்க. உங்களிலிருந்து என்னை எடுத்து வைத்திருக்கிறீங்க. உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆனா என்று தயவு செஞ்சு அன்னை துறைக்க கைகள் அழைத்து எப்படி தெரியுமா? இந்த மௌனம் என்ன